ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, எப்பொழுதும் ஒரே மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் என்னென்ன வந்து நான் வாங்கியிருக்கிறேன், அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ, அதோடைய கோடெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீஷோவிலலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. நான் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் நான் ரொம்ப பண்ண மாட்டேன். ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே எழுதி வச்சுருப்பேங்க. அதில் வந்து மீஷோவில் நிறைய செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை எனக்கு. ஆனால் வந்து இப்போதைக்கு அது அவசியமாக வாங்கணுமான்னு தேவையான பல தடவை யோசிச்சுட்டு நான் வாங்காமலே வந்து இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். இப்போ வீடு பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அப்போல்லாம் இது வாங்கி நம்ம செட் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமே அப்படிங்கிறனால தான் இப்போ நான் மீஷோவில் வந்து நான் எனக்கு பிடிச்சது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கியிருக்கிறேன். அது என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே இப்போ வீட்டுக்கு ரொம்ப அவசியமாக தேவையாக இருக்கிறது தான் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு வந்து ஷெல்ஃப் லைனர் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த ஷெல்ஃப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிக்கர் டைப் கிடையாதுங்க. இது நம்ம வந்து அழுக்காயிடுச்சுன்னா திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தமாரி மாடல் தான் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். நம்ம கிச்சனில் வந்து ஷெல்ஃப் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை தான். நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு தடவை கிச்சன் க்ளீனிங் வந்து பண்ணும்போது நீங்கள் அதுக்கு பேசாமல் நீங்கள் ஷெல்ஃப் லைனர் வாங்கி நீங்கள் ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கிறதெல்லாம் வாங்கி ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்குன்னு கூட நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருக்கீங்க. எனக்கும் அது ரொம்ப நாள் ஆசையாக தான் இருந்தது. அது இந்த தடவை வந்து நான் வாங்கியிருக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை பொருட்களை ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கிறேன். 5 மீட்டர் இது. இதோடைய விலை, அதுக்கப்புறம் இதோட கோட் நம்பர் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறேன். நான் வாங்கியிருக்கிற திங்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பட்ஜெட் விலையில் தாங்க வந்து வாங்கியிருக்கிறேன். 150லேருந்து 300 ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் வந்து இருக்கும். விலைக்கு தகுந்த மாதிரி தாங்க வந்து இருக்குது. ரொம்ப மோசம்லாம் வந்து சொல்ல முடியல, நல்லா தான் இருக்குது. இந்த செல்ஃப் லைனர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. 5 மீட்டர் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கிறேன். பத்தலைன்னா அப்பப்போ வந்து உடனே வாங்க மாட்டேன். அதுக்குன்னு டைம் வரும்போது அப்போ வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைமுங்க இந்தமாரி வீடியோ நான் போடுறது. நான் இது வரைக்கும் இந்தமாரி மொத்தமாக மீஷோவில் வாங்கி வச்சுலாம் நான் வீடியோ போட்டது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமுங்கிறனால இதை எப்படி வந்து வீடியோ எடுத்து பேசி போடுறது கூட எனக்கு தெரியல. இதை எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது என்ன வாங்கியிருக்கிறேன்னு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி வால்பேப்பர். இது வாட்டர் ப்ரூஃபு. இது நம்ம ஷெல்ஃப் லைனராக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஷெல்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் டைப் வாங்கலை. இப்போ முன்னாடி வாஷபிள் டைப்பில் தான் அந்த ஷெல்ஃப் லைனர் வாங்கியிருக்கிறேன். இப்போ இது எதுக்காக வந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது ஒரு பர்பஸ்க்காக வாங்கினேன். இப்போ வந்து வேறு எதுக்கு தான் வந்து ஒட்ட போகிறேன். இது வந்து நான் பூஜை ஷெல்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்திரம் ஒட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். நிறைய சிஸ்டரும் வந்து சொல்லியிருந்தீங்க, நம்ம அடிக்கடி வந்து சாம்பிராணி போடுறதுனால அந்த புகைச்சல் எல்லாமே பட்டு அந்த பூஜை ஷெல்ஃபு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கறி படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய சிஸ்டர் வந்து அப்போவே சொல்லியிருந்தீங்க, அதாவது பூஜை கிளீனிங் பண்ணும்போதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பண்ணணுதுக்கு அதுக்கும் சரி உடனே நம்ம ஒட்டி விட்டுறலாமே அப்படி பிளான் பண்ணி தாங்க இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஒட்ட போகிறதில்ல. இப்போ நம்ம சிங்க்குக்கு பக்கத்தில் வால் இருக்கிறீங்களா, அது சிங்க்குக்கு கீழே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் விளக்கும் போது அந்த சோப்பு தண்ணி, கை கழுவுற தண்ணி எல்லாமே செவரில் பட்டு அசிங்கமாகுது. இப்போ தான் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அசிங்கமாகிடும் இல்லைங்களா, அதனால் சரி அதுக்கு ஒட்டி விட்டுறலாம், நம்ம வேணால் பூஜைக்கு வந்து அப்புறமா ஆர்டர் பண்ணி ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு இப்போ இந்த சிங்க்குக்கு கீழே உள்ள பகுதியிலலாம் அது ஒட்டலான்ட்டு வாங்கினேன். ஆனால் வந்து இதை நான் ஆர்டர் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சர்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்ததுங்க. நல்லா ஷைனிங்காக கோல்டு கலர்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நான் அதோடய பிக்சர் வந்து கொடுத்துருந்தேன், உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு பிக்சரில் பார்க்குறதுக்கும் நேரில் வந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இதனால நான் அதை ரிட்டன் போடலை, ஏன்னா இது ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம இந்த சிங்க்கு சைடு தான் ஒட்ட போகிறோம், அந்தளவுக்கு பார்க்கவும் வந்து ஒன்றும் தெரிஞ்சிக்காது அப்படிங்கிறனால நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இது மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ பிக்சர்ஸில் காமிச்சிக்கிற மாரி நம்ம எங்கே வேணாலும் இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கிறேன்னா, இது வந்து வால் ஹூக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். 30 பீஸ் உள்ளது 140 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகுங்க. நான் ரொம்ப நாள் இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இது வாங்கியிருக்கிறேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக, கையில் வந்து எடுத்த கையில் இருக்கிற மாரி வந்து தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா வெயிட்லாம் வந்து தாங்குது அப்படிங்கிறலாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். இதுவும் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சதாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம வாஷிங் மிஷின் வாங்கினோம் இல்லைங்களா, வாஷிங் மிஷின் வாங்கின கையோடவே வந்து அதுக்கு கவர் வாங்கணும்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, கவர் போட்டு விடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வாஷிங் மிஷினுக்கு வந்து ஸ்டாண்டு வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் நிறைய பேர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அந்த புஷ் மாதிரி இருக்கும், அது வாங்கி வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், அது இன்னும் வந்து வரல. அது வந்ததுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த வாஷிங் மிஷின் வந்து வந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். அதை ஆர்டர் பண்ணும்போது நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கும்போது அந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்லைன் போகிறதுக்கு எல்லாமே நிறைய இந்த பாக்ஸாக வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடே வந்து எதுவுமே இல்லை. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு பின்னாடி ஒரு நாடா கட்டி விடும் இல்லைங்களா, அந்தமாரி கொடுத்துருந்தாங்க. நான் அதை ஆர்டர் பண்ணும்போது அப்போ சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் இது ஓப்பன் பண்ணதுமே என்னடா அது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விட்டு கட்டி விடுவாங்களா, அந்த மாடலே இருக்குது தான் யோசனை பண்ணிகிட்டே தான் வந்து நான் ஓப்பன் பண்ணேன். நான் என்னோடய மிஸ்டேக் தான். நான் சரியாக கவனிக்காமல் இதை நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது போட்டு விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது நான் கண்டிப்பாக வீடியோலேயும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஷெல்ஃப் லைனர், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் கவர், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டோர் ஸ்க்ரீனும் வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே இந்த ஒயிட் பேஸில் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். மிஷினில் போட்டு விட்டால் பேக் சைடு வந்து ஓப்பனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் கட்டி விடணும். எல்லாமே ஓகே தான். எனக்கு அந்த ஜிப்பு மட்டும் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ரொம்ப சின்ன சைஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து எங்கே பிடிச்சி இழுக்கும் போது வந்து பிச்சுக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கரெக்டாக தான் இருக்குது. இதை நான் மாற்றி ஆர்டர் பண்ணியிருந்தாலுமே வந்து வந்ததுமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துப்பா. அதாவது ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ₹258 ஓகே தான். நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா டோர் ஸ்க்ரீன் தாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 பீஸ் உள்ளது. ரேட் வந்து $299 இது. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு மெரூன் கலரில் வந்து முன்னாடியே மெயின் டோருக்கு வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அது அந்த வெயிலில் பட்டு வெளுத்து போய் பார்க்க ரொம்ப அசிங்கமாக தான் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் லாஃப்ட்டில் வந்து அடியில் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக அது போட்டு விட்டுருக்குறேன். அதனால் இப்போ புதுசாக மெயின் டோருக்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2 உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 300, அதாவது 299க்கு வந்து எனக்கு விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால தான் நான் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சரி, இன்னொன்று வந்து பாத்ரூமுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி தான் இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையிலே எனக்கு வந்ததில் எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுங்க. கிளாத் வந்து ரொம்ப நல்லா திக்காக நல்லா இருந்தது. பாலிஸ்டர் தான், இதனால் நல்லா ஷைனிங்காக நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு லைட்டு லாவெண்டர் கலர் தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். அந்த கலரில் வந்து பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக போயிட்டு இருந்தது. பட்ஜெட்டுக்கு சரி வராதுங்கிறனால அப்புறம் அதை ஆர்டர் பண்ணலை. சரி, ரூம் ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பர்பிள் கலந்த மாதிரி தான் வந்து பர்பிள் ஒயிட் கலந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தேன். சரி, அந்த கலர் தீம்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. ஒன்று வந்து மெயின் டோருக்கு, இன்னொன்று வந்து பாத்ரூம் டோருக்கும் வந்து போட்டிருக்கிறேன். ஒரு விலாகில் வந்து காமிச்சிருப்பேன், லைட்டாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நான் பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும்போது இன்னும் பாதி இருந்த மாதிரி, ஒன்று டோருக்கு இன்னொன்று விண்டோக்கும் வந்த மாதிரி இந்த மாதிரி டக்குன்னு பயந்துட்டேன், சரியாக ஓப்பன் பண்ணாமல் இருந்ததுனால. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தது மனசுக்கு திருப்தியாக இருந்தது. என்ன மாற்றி ஆர்டர் பண்ணிட்டோமோன்னு கூட நான் யோசித்தேன். ஆர்டர் பண்ணும்போது அந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் ஸ்க்ரீன் மட்டும் தான் வந்து காமிச்சிருக்குது. ஆனால் உள்ள அந்த நம்ம டீட்டெயில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று டோருக்கும் ஒன்று விண்டோக்கும் தான் வந்து போட்டிருந்தது. சரி, எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறனால தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டு தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. ஒன்று பாத்ரூமுக்கு, இன்னொன்று மெயின் டோருக்கும் போட்டு விட்டுட்டேன். இப்போ காமிச்சது எல்லாமே மீஷோவில் வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்து தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக வந்து வாங்கினது. இது அமேசானில் தான் வந்து வாங்கினேன். ட்ரைபேடு தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, யூடியூப் சேலரி வந்ததுக்கப்புறம் தான் ட்ரைபேடு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது மட்டும் இல்லைங்க, இப்போ காமிச்சது எல்லாமே என்னுடைய சேலரியில் வாங்கினது தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எனக்கு பிடிச்சது, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே வந்து வாங்கிட்டேன். இன்னும் நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப அவசியமானது தான். அவசியம் இல்லாததை நான் ரொம்ப எதுவும் வாங்கலை. ஆனால் அதுவும் லிஸ்ட்டு இருக்குது. சரி, அதெல்லாம் பொறுமையாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ட்ரைபேட் இல்லாமல் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த உடஞ்ச ட்ரைபேடில் எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து சிரமப்படுவேன். அதனாலே சில சமயம் கையிலே பிடிச்சி வீடியோ எடுக்கிறனால ரொம்ப ஷேக் ஆகிட்டு தான் இருக்கும். அமேசானில் வாங்கின ட்ரைபேடு தான் லாஸ்ட்டு நான் வச்சுருந்ததும், அதுவும் அமேசானில் வாங்கினது தான். லாஸ்ட்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 கிட்ட வந்துருந்தது. இது வந்து 650 தான். அது யூடியூப் சேனலுக்கு நான் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாதுங்க. அதாவது ரொம்ப செலவு எதுவும் பண்ணினது கிடையாது, இந்த ட்ரைபேடை தவிர. இதில் இன்னும் நிறைய ஹை குவாலிட்டிலாம் வந்து இருக்குது. ரிங் லைட்டு, மைக், இதெல்லாம் நான் எதுவுமே வாங்கினது கிடையாதுங்க. கேமரா கூட கிடையாது. ஃபோனில் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா அந்த ஃபோனை வச்சு தான் நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். 3வது ட்ரைபேட் இது வந்து வாங்குறேன். சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி 350, 300 ஏதோ ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நாளாக வரவே இல்லை. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இப்போ இவ்வளோ நாள் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண அதுமாரி ஷார்ட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஹைட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அது சரி வரலங்கிறனால தான் இதை வந்து நான் வாங்கினேன். ஆனால் நேரத்தை பாருங்கள், நான் அந்த உடஞ்ச ட்ரைபாடை வச்சுட்டு ரெகுலராக வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ 1க்கு 2 ட்ரைபாடு இருக்குது. இன்னொன்று ஃபோனு சரி பண்ணியாச்சு, 2 ஃபோனு இருக்குது. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் அலுப்பாக இருக்குது, சோம்பேறித்தனமாக வந்து இருக்குது. சரியான முறையில் இன்னும் வீடியோ வந்து நான் எடுக்கலை. இந்த ட்ரைபாடு வந்து இன்னும் எவ்வளோ ஹைட்டு கொண்டு வரலாம், இது எப்படிலாம் நான் வச்சு வீடியோ எடுப்பேங்கிறத வந்து நான் இன்னொரு விலாகில் வந்து நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். மீஷோவில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் வாங்கினது எல்லாமே அந்த விலைக்கு வந்து ஒர்த்தா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.